அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கதைக்க இருக்கிறேன். இந்த வசூல் ராஷாக்கள் இப்போ உள்ள நல்ல சூழ்நிலையை இப்போ இந்த முறை உங்களுக்கு தெரியும். இந்த NPP அரசாங்கம் வந்தால் பிறகு துயிலுமில்லங்கள விடயங்களில் கொஞ்சம் தளர்வுத்தன்மை இருந்து நாங்கள் அதை நல்ல முறையில் கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய மாதிரி இந்த முறை நிகழ்ச்சிகள் துயிலுமில்ல நிகழ்வுகள் நல்ல முறையில் நடந்தது. அதுக்காக போன முறையில் நடக்க இல்லை, நடந்தது தான். இருந்தாலும் இந்த முறை கொஞ்சம் ஓரளவுக்கு கிழக்கு மாநிலங்கள்லையும் சில விஷயங்களை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ இந்த சூழலை பார்த்துட்டு இந்த வெளிநாடுகளில் உள்ள வசூல் ராசாக்கள் துகிலுமில்லங்களை கட்டுறதுக்கான நிதி சேகரிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும் என்றும், அல்லது நிதி சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கணும், அல்ல நிதி சேகரிப்பதற்கான முயற்சிகளை ஈடுபடுவதற்கான இத்தனைப்புகளை செய்யணும் என்று சொல்லியும் ஒரு சில நண்பர்கள் வெளிநாட்டிலேருந்து எங்களுக்கு அடித்து சொல்லிக்கணும். அப்போ உங்களோட பார்க்கறதால நீங்கள் அதை தெளிவுபடுத்தி ஒரு மக்களுக்கு, புலம்பெயர் மக்களுக்கு ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லுங்க. ஏனெண்டா உங்களுக்கு தெரியும், இந்த சொந்த காணிக்கில் நான் ஒரு கரண்டி சீமேந்து போட்டு வேலை செய்கிறேன்றாலும் கூட நான் எந்த சொந்த காணியாக இருந்தாலும் நான் அப்ரூவல் எடுத்து தான் செய்வோம், அரசாங்கத்தில் அனுமதி பெற்று தான் செய்வோம். அப்போ இந்த துயிலுமில்ல விடயங்கள்லையும் அது ஒரு விதிவிலக்கான விடயமாக இருக்காது. இன்றைக்கு கட்டி போட்டு நாளைக்கு அரசாங்கம் உடைக்கிற அளவுக்கும் இருக்கக்கூடாது. ஏனெண்டா அப்போ நாங்கள் அதை அனுமதி இல்லாமல் முறைப்படி அதை செய்யாமல் எழுந்தமானத்தில் அதை செய்ய வலிக்கிடுவோமா இருந்தால் அதுக்கான எதிர்வினையை அரசாங்கம் என்ற முறையில் பிரதேச சபைக்கூடாக அல்லது ஏதோ ஒரு அவங்களோட தினக்கிழங்களுக்கூடாக அதை செய்ய வழி கிடைக்கும். அது எங்களுக்கு ஒரு கஷ்டங்களை ஏற்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். எங்களுடைய பொருளாதாரம் அதில் பாதிக்கப்படும். அவை துயிலுமில்லம் ஒரு நல்ல முறையில் 2050க்கு மேலே எவ்வாறு இருந்ததோ அவ்வாறான நிலைக்கு வரணுன்றதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதை நாங்கள் இன்றைக்கு சொல்லியில் நாங்கள் இப்போ 3 வருஷத்துக்கு மேலே இதை பற்றி நாங்கள் சில துயிலுமில்ல நிர்வாகங்களோட கூட நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அதை நோக்கி நாங்கள் நகரணும். ஆக 11ஆம் மாதம் மட்டும் வந்து மம்பட்டியை பிடிச்சி புல்லு கொத்துற ஒரு அதை அப்புறம் ஃபேஸ்புக்கில் எடுத்து போடுற மாதிரி இல்லாமல் நாங்கள் இடைக்காலங்கள்லேயும் அந்த துயிலுமில்லங்களை சிரமம் உட்படுத்தி ஒரு நல்ல முறையில் வச்சிருக்கணுமன்றதை கருத்தில் கொண்டு நாங்கள் சில முயற்சிகளை செய்த நாங்கள் சென்ற வருஷம் நாங்கள் இடைக்காலங்களில் சில துயிலுமில்லங்களுக்கு நாங்கள் நேரடியாக சிரமானம் செய்திருக்கிறோம். மற்ற அக்கௌண்ட் ஒத்துழைப்பில்லாட்டியும் நாங்கள் நின்று செய்திருக்கிறோம். ஆனால் அயல் மக்கள் அதை எங்களை பார்த்துட்டு ஏன் எங்களுக்கு சொல்லாமல் செய்கிறீங்கள், எங்களுக்கு சொல்லி தான் நாங்களும் வந்திருப்போம் தானே என்று சொல்லி அடுத்த முறை சிரமம் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி எங்களுக்கு குளிர்பானங்கள் கொண்டு வந்து எங்களை உபசரித்த பக்கங்களும் இருக்குது. அப்போ அப்படி இருக்கேக்கில்ல. அப்போ துயிலுமில்லம்ன்றது ஒரு சரியான முறைக்கூடாக நாங்கள் செய்தால்தான் அது நிலைச்சு நின்று நினைக்கக்கூடிய மாதிரி வேறு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2015 ஒரு இடவழி வரைக்கும் ஒரு கொஞ்சம் பேர் இந்த வெளிநாட்டு காசுகளை வச்சுக்கொண்டு துயிலுமில்லம் கட்ட போகிறவங்க வெளிக்கிட்டு அது பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் உள்ளாகி அவைகளுக்குள்ளேயே அடிப்படைப்பட்டவனுண்டாங்க. ஏன்னா அந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களும் இதை வச்சு ஒரு சில வசூல் ராசாக்கள் காசை சேர்க்க வழிக்கிடுவினா இங்கே உள்ள ஆக்களும் அதை வாங்கி அரையும் குறையுமா செய்து தாங்கள் அதில் ஒரு செயற்பாட்டாளர்களாகவும் காட்டிக்கொண்டு அந்த காசை கையாளுற ஒரு கணக்கு வழக்கில் கையாளுற முறையையும் வச்சுக்கொண்டு தான் இந்த இந்த விடயங்களுக்கு முந்தியடிச்சு கொண்டு வர்றது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் இப்போ அதுக்கான ஒரு சூழல் இல்லை. இப்போ வந்து நீங்கள் புலம்பெயர் மக்கள் யாரும் இந்த வசூல் ராசாக்கள் உங்கள்கிட்ட வந்து துயிலுமில்லம் கட்டுறக்கண்டு காசு கேட்டால் நீங்கள் கொடுக்காதீங்க. துயிலுமில்லம் கட்டுறதுக்கான காலம் இப்போ அது இல்லை. அது அந்த காலத்தை நோக்கி நாங்கள் நகரணும். அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்யணும். இப்போ துயிலுமில்ல நிர்வாகங்களே எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோலங்களும் ஒன்றும் ஒவ்வொரு திட்டம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் என்ற முறையிலையும் ஆதிக்கத்துக்கிடையும் பல்வேறுபட்ட திசைகளில் நிற்கிது. அப்போ இதுகளை நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் ஒருங்கிணைச்சு கொண்டு வரோம். அப்போ இப்போ நீங்கள் காசு சேர்த்து கொடுப்பீங்கன்னா இந்த வெளிநாட்டில் உள்ள வசூல் ராசாக்கள் சேர்த்து போட்டு அதில் ஒரு கொஞ்சம் இஞ்ச கிழித்தடைப்பினேன். மிச்சம் இங்கே நிற்கிற கட்சிக்கும் இங்கே நிற்கிற இந்த பிரபலியத்தை விரும்புகிறாக்களும் அல்லது இந்த நிதியை கையாளலாமன்றதுக்கு நிற்கிறாக்களும் தான் இந்த பிள்ளையாக இந்த விஷயங்களை கையாண்டு கடைசியில் அதை ஒரு முறைப்படி செய்யாமல் எல்லாத்தையும் குப்பையாக செய்து போட்டு போவினா
ஆகவே இப்போ அதுக்குரிய காலம் இல்லை என்றதால் நீங்கள் இந்த துயிலும் எல்லாம் கட்டுறதுக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட காசுக்கு வந்தால் தயவு செய்து காசு கொடுக்காதீங்கோ. அது நாங்கள் இங்கே ஒரு நல்ல சூழல் வரைக்கும் நாங்கள் அது நல்ல முறையில் ஒரு முன்னேற்ற முயற்சி ஒன்று எடுத்து வரேன். இந்த நிர்வாகங்களை அரசியல் கட்சிகளுக்குள்ள இருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு ஒழுங்கான நிர்வாகம் உண்டை நல்ல முறையில் அமைச்சு அதுக்கிடையில் ஒரு எல்லா தொழிலும் இல்லங்களுக்கு இடையிலையும் ஒரு கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு முறைமையை அமைக்கிறதுக்கான முறையை ஜாப்பு ரீதியாக நாங்கள் செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்து வர்றோம். அது மிக விரைவில் நாங்கள் அதுக்கான ஒழுங்கமைப்பெல்லாம் செய்து ஒரு நல்ல முறையில் கொண்டு வந்து நீங்கள் கொடுக்குற ₹1 காசுக்கும் கணக்கு காட்டக்கூடிய மாதிரியும் ₹1 காசை கூட துஷ்பிரயோகம் செய்யாத அளவுக்கும் ஒரு நிர்வாக கட்டமைப்பை வெளிப்படத்தன்மையோடு நாங்கள் உருவாக்கிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட அதுக்கு பிறகு சொல்லிக்கல நீங்கள் அதுக்குரிய அந்த காசுகளை நீங்கள் நேரடியாகவே உங்கள் ஒரு தரம் இடையில நின்று வாங்கி கொடுக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் நேரடியாகவே அந்தந்த நிர்வாகங்கள்ட்ட கொடுத்து அதுக்கான கணக்கு போட்டு அந்த விஷயங்களை வெளிப்படையாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு சூழலை நாங்கள் நிச்சயமாக உருவாக்கி தருவோம். நீங்கள் 2009க்கு முதல் ஒரு நிர்வாக கட்டமைப்பு எவ்வளவு தூய்மையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நிதி கட்டுப்பாட்டோடும் செய்யப்பட்டது அப்படி ஒரு கட்டமைப்பு நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உருவாக்கி தருவோம். அதில் நீங்கள் எந்த ஒரு மனச்சோர்வும் அடைய தேவையில்லை. ஆகவே இப்போ நீங்கள் இந்த துயிலும் இல்லத்துக்கு காசு கொடுக்குற யாராவது உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் கொடுக்காதீங்க. ஏனெண்டா இப்போ நான் அறிஞ்ச அளவில் கனடாவில் அதே அமைப்பு தான், அதே அமைப்பு இங்கே ஒரு குறிப்பிட்ட பாதிப்புள்ள போரில் பாதிக்கப்பட்ட அமைப்புக்கண்டு நிதி சேகரித்து அந்த நிதியை இங்கே அனுப்பி அதை தனிநபர் முதலீடுகளாக மாற்ற அந்த நிறுவனத்துக்கு அனுப்பி அந்த நிறுவனத்தின் ஒரு சிலற்ற உடந்தையோடு அந்த காசை வெளியில் எடுத்து அதை தனிநபர் முதலீடுகளாக மாற்றுறதுக்கான முயற்சி செய்த அதே நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தின் பேரை சொல்ல இல்லை, அதே நிறுவனம் தான் இப்போ இந்த நிதியை சேர்க்குதுண்டோ அல்ல சேர்க்கிறதுக்கான முனைப்புகளில் ஈடுபடுதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. ஆஸ்திரேலியாவோ தெரியல, இல்லை லண்டனோ தெரியல, அங்கே இருந்து இன்னொரு நிறுவனம் அதே நிறுவனத்துக்கு காசு அனுப்பி இதே வேலையை நிறுவனத்துக்கு இருக்கிற காசை அந்த நிறுவனத்தின் ஒரு சிலரை வச்சு வெளியில் எடுத்து அதை தனிநபர் முதலீடுகளாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்ததில்லை, மாற்றியிருக்கிறான். மாற்றி அதில் வாகனங்கள் காணிகள் அப்படியெல்லாம் வாங்கி பல்வேறுபட்ட முறைகேடுகளை செய்தவ இப்பையும் இந்த சம்பவங்கள் இப்படி ஒரு சூழல் வருதுன்னா டக்குன்னு இதை தங்களோட கையில் கொண்டு உங்கள்கிட்ட வந்து வசூலிக்கிறதுக்கு வேற வெளிக்கிடினம். தயவு செய்து காசுகளை கொடுக்காதீங்கோ. இங்கே நீங்கள் கொடுக்குற காசுகள் ஒன்றும் இங்கே ஒழுங்கான முறையில் சரியான முறையில் ஒருங்கிணைச்சு இங்கே வேறு இருந்தால் நிச்சயமாக எங்களோட மக்களின் பொருளாதார நிலைமைன்றது உலகத்துக்கு உயர்ந்திருக்கும். ஆனால் இது தேவையில்லாமல் சிதறடிக்கப்படுறதும் அவையின் சொந்த பந்தங்களுக்காக உதவி செய்ய வலிக்கிறதும் அரசியல் கட்சிகளுக்குள்ள கணிசமான நிதியை கொடுத்து அவங்க தங்களோட இடுப்பை காட்டுறதுக்காக சும்மா போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறதும் இப்படியான முறையில் உங்களோட அந்த குளிருக்கு நீங்கள் உழைச்சி அடிக்க நடித்து கொடுக்குற காசை இப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முறையில் ஒரு நிர்வாக கட்டமைப்பை அமைச்சு தான் இதை நாங்கள் நல்ல முறையில் நிதியை கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால்தான் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய் காசும் இங்கே நல்ல முறையில் பயன்படக்கூடிய ஒரு சூழல் வரும். மிக விரைவில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் அதை செய்வோம் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் அந்த நிர்வாக கட்டமைப்பை உங்களோட திருப்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு மன நிறைவோடு வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோம். அதே நேரத்தில் இந்த தூய்மை இல்லங்கண்ட நிர்வாகத்தையும் நல்ல முறையில் ஒரு சீர்படுத்தி போட்டு அந்த தூய்மையில்லா கட்டமைப்பு கட்டுமானங்கள் எதையும் செய்கிறேன்னு சொன்னால் அந்த கட்டுமானத்தின் எல்லா விடயங்களையும் ஒரு சட்டபூர்வமாக செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் வரைக்கும் நீங்கள் இந்த காசுகளை தயவு செய்து கொடுத்து இந்த வசூல் ராசாக்கள் வசூலிக்கிறதுக்கான வழிவகைகளை அவைகளுக்கு கொடுத்துடாதீங்கோ. நீங்கள் மற்றபடி நீங்கள் புலம்பெயர் சமூகமன்ற முறையில் நீங்கள் எங்களோட மக்களுக்கு இந்த மேம்பாட்டுக்காக செய்கிற உதவிகளை நீங்கள் செய்கிற வழிகளில் செய்து கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் செய்கிற வழிகள் சரியாக அந்த மக்களுக்கு சென்றடைதா என்றதை நீங்கள் மீண்டும் ஒருக்கா உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் தொடர்ச்சியாக அந்த இதை செய்யுங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் இந்த துயிலுமில்ல கட்டுமானத்துக்கான காலம் இது இல்லை. அந்த காலம் சரியான முறையில் சட்ட ரீதியாக அதை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டு நாங்கள் வெளிப்படையாக அதுக்கான
அழைப்பை அறிவிப்பை நாங்கள் செய்வோம். அதுவரையும் நீங்கள் துயிலுமில்லா கட்டுமானத்துக்கு ₹1 காசை கூட கொடுத்துடாதீங்க. நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.